The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. This video is sponsored by EduQuest Digital Marketing. வணக்கம் வியூவர்ஸ். அன்னாசி பழம் பார்ப்பதற்கு பூ போன்ற தோற்றத்தை கொண்ட அன்னாசி பழம் அனைத்து காலங்களிலும் கிடைத்தாலும் இது ஒரு கோடைக்கால பழம். அன்னாசி பழத்துல வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, நார்ச்சத்து, பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் வளமாக நிறைந்துள்ளது. பார்க்கும் போதே பலரது வாயில் எச்சு ஊறும். அதற்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவைதான். இவ்வளவு அழகான இந்த அன்னாசி பழத்தை சாப்பிடுவதன் மூலம் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பத்தி அந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். மிகவும் பயனுள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது அன்னாசி பழம். அன்னாசி பழத்தில் உள்ள வைட்டமின் சி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையாக்கி நம் உடலில் பிற நோய்கள் தாக்காதவாறு நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறது. அடிக்கடி நோய்வாய்ப்படுகிறவர்கள் அன்னாசி பழத்தை தொடர்ந்து எடுத்துட்டு வர நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரித்து நோய் வராமல் தடுக்கும். செரிமான பிரச்சனை சரியாகும். செரிமான பிரச்சனையினால அவதிப்படுறவங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி 2 துண்டு அன்னாசி பழங்களை சாப்பிட்டு வருவதன் மூலம் செரிமான பிரச்சனை நீங்கும். அன்னாச்சியில் வைட்டமின் சி, புரோமைலின் போன்றவை அதிகமாக இருக்கிறதுனால இவை நுண்ணுயிர் தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது. அதிலும் சளி மற்றும் இருமல் போன்றவற்றின் போது அன்னாசி பழத்தை சாப்பிட்டு வரும்போது நல்ல நிவாரணம் கிடைக்கும். எலும்புகளை வலிமையடைய செய்யும். அன்னாசி பழத்தில் மாங்கனீசு அதிகம் இருப்பதால் இவை எலும்புகளை வலிமையாக்குவதோடு இணைப்பு திசுக்களையும் வலிமையாக்கும். 1 கப் அன்னாசி பழத்தில் ஒரு நாளைக்கு தேவையான 73% மாங்கனீஸ் நிறைந்து இருக்கு. தினமும் 1 கப் அன்னாசி பழத்தை எடுத்துட்டு வர்றது மூலமாக எலும்புகளை வலிமையாக்க முடியும். அது மட்டும் இல்லாம அன்னாசி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர ஈறுகள் வலிமையடைவதோடு பற்களும் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். மாகுலர் திசு செயலிழப்பு சரியாகும். இன்றைய கால தலைமுறையினருக்கு விரைவிலே பார்வை கோளாறை ஏற்படுகிறது. அன்னாசி பழத்தில் உள்ள பீட்டா கரோட்டின் பார்வையை மேம்படுத்தி மாகுலர் திசு செயலிழப்பு ஏற்படுவதை தடுத்து கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. ஸோ கண் சம்பந்தமான பிரச்சனையினால அவதிப்பட்டு வர்றவங்க இந்த அன்னாசி பழத்தை எடுத்துட்டு வர்றது மூலமாக கண் பார்வை தெளிவடைகிறது மட்டும் இல்லாம கண் சம்பந்தமான பிரச்சனைகளும் தீரும். அன்னாசி பழத்தில் நோய் எதிர்ப்பு அலர்ச்சி தன்மை அதிகம் இருப்பதால் இதனை ஆர்த்ரைட்டிஸ் நோயாளிகள் சாப்பிட்டு வர மூட்டுகளில் உள்ள வீக்கம் குறைந்து மூட்டுகள் வலிமடையும். சைனஸ் மற்றும் தொண்டைப்புண் போன்றவற்றை குணமாக்கும் சக்தி அன்னாசி பழத்துக்கு இருக்கு. இதற்கு அதிகம் வளமாக நிறைந்துள்ள புரோமைலின் தான் காரணம். புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடியது அன்னாசி பழம். அன்னாசி பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் அளவுக்கு அதிகமாக உள்ளது. இதனால் ஃப்ரீ ரேடிகல்ஸ் சரும செல்கள் பாதிக்கப்படுவது தடுக்கப்படுகிறது. இதன் மூலம் புற்றுநோய் உருவாகிறதும் தடுக்கப்படுகிறது. ஸோ புற்றுநோய் வராம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னாசி பழம் சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அன்னாச்சியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிகல்ஸால் உண்டாகும் பெருந்தமனி தடிப்பு போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படாமல் பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாம உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோய் வருவதையும் தடுக்கிறது. இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கும் மிகவும் உதவியா இருக்கிறது இந்த அன்னாசி பழம். அன்னாசி பழத்தில் உள்ள நோய் எதிர்ப்பு அலர்ச்சி தன்மையினால் மூச்சுக்குழாயில் உண்டாகும் வீக்கம், காயம் போன்றவை குறைந்துவிடும். இதனால் மூச்சுக்குழல் அலர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கிறது அன்னாசி. உயர் ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க அன்னாசியை டயட்டில் சேர்த்து வந்தால் அதில் உள்ள அதிகப்படியான பொட்டாசியம் மற்றும் குறைவான சோடியத்தினால் இரத்த அழுத்தம் சீராக பராமரிக்கப்படும். இரத்த அழுத்த பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க தினமும் அன்னாசி சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். வயிற்று புழுக்களை வெளியேற்றும் தன்மை இந்த அன்னாசிக்கு உண்டு. அன்னாசி பழத்தில் செரிமான நொதியான புரோமைலின் அதிகம் உள்ளது. சோ அன்னாசியை டயட்டில் சேர்க்கும் போது வயிற்றில் உள்ள புழுக்கள் அழிந்து வெளியேறிவிடும். இரத்தத்தை சுத்தமாக்கும். தினமும் அன்னாசி பழத்தை சாப்பிட்டு வருவது மூலம் இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு இரத்தம் தூய்மையாகி உடல் புத்துணர்ச்சி பெறும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோல அன்னாசி பழத்தினுடைய மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.